உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் தை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த தை மாதம் அப்படின்னு சொன்னதே பார்த்திங்கன்னா ஒரு புண்ணியமான மாதம் இந்த தை மாதம். காரணம் நிறைய சுப நிகழ்ச்சிகள், வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதம் தை மாதம். காரணம் கேட்டிங்கன்னா உத்தராயண புண்ணிய கால ஆரம்பம்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்மளுடைய தமிழர்களுடைய வாக்கு இருக்குது. அதுபோல எல்லாருக்கும் பலவிதமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாகக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமாக இந்த தை மாதம் எப்பவுமே இருக்கும். நிறைய பேருக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸை இந்த தை மாதம் கொடுத்துருக்கு. கல்யாணம், குழந்தை பேர், அதேமாதிரி தொழிலில் பல்வேறு விதமான ஆரம்பம், அதே போல் அதிலிருந்து ஏற்பட்ட வெற்றி. அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான சுகபோக விஷயங்கள், வீட்டில் வாங்கக்கூடிய வீட்டுக்கு பொருளிலிருந்து வீடு வாங்குற வரைக்கும் வீட்டில் அனைத்து விதமான சுக நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த தை மாதமாக மிக சிறப்பாக எப்பவுமே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை தை பொங்கல் அப்படின்னு சொல்லி பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மாதத்தில் 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்க போகுது, சில பேருக்கு சில குறைகளும் ஏற்படலாம். அது மாதிரி எந்தெந்த விஷயங்கள் நம்ம கவனமாக இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீன ராசி அன்பர்களுக்கு தை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு தை மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய தை மாதம் அமைய போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் உங்கள் ராசியாதிபதி குரு, அது மட்டும் இல்லாமல் சூரியன் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், எவ்வளவு கெட்ட விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது சார், எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. இல்லை சார், வாழ்க்கையில் என்னவும் மாற மாட்டேங்குது சார், எனக்கு நீ எப்போவுமே இப்படி தான் இருக்குது, மீனராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் படுற பாடு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கிறது நல்லது. அதை பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் என்ன, எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணால் அந்த வினைகள்லாம் மாறும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக மீனராசியில் இருக்கீங்க, யாருக்கெல்லாம் புதன் தசை நடக்குதோ கேது தசை நடக்குதோ கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஒரு கடன் வம்பு வழக்கு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை நகராது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுங்க. அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வது சிறப்பு. இல்லை சார், என்னால் அதெல்லாம் தெரியாது சார், எனக்கு ராசி மட்டும் தான் தெரியும் சார்னா, அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா அந்த மீனராசி என்பவர்களுக்கு 7.5 சனி இருக்கான்னு கேட்டால் 7.5 சனி இருக்குது. அதனால் பாதிப்புகள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனால் அதெல்லாம் தாண்டி உங்களால் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த மாதம். ஏன்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் என்ன பண்ணுன்னா முதல்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. மீனராசி, நான் படித்து முடிச்சிட்டேன் சார், 6 மாதம் ஆச்சு சார், வேலை இல்லாமல் இருக்கேன் சார், சும்மா டெம்பரவரியாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார், நான் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் வேலை செய்கிறேன், ஜொமேட்டோவில் வேலை செய்கிறேன்னு சொல்லக்கூடிய நிறைய மீனராசி என்பது இருக்கீங்க. அது இல்லாமலாம் இல்லை. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு படித்தது தந்தால் போல ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வேலையில் இருக்கீங்க, வேலையில் மாறணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, வேலை மாறுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் என்ன செய்யணும்னா, அதிக சம்பளம் எதிர்பார்த்து மாறாதீங்க. ஓரளவுக்கு நம்ம அந்த கம்பெனிக்கு மாறினா ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி மாறினீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். அது எந்த டவுட்டும் கிடையாது. சம்பளம் அதிகமாகுதுன்னு மாறினீங்கன்னா திருப்பி இங்கே இருக்கிற பிரச்சனையே அங்கே அதிகமாக இருக்கும், அங்கே ஒரு பிரச்சனையை கொடுத்துரும். ஐயோ கடைசியில் 7.5 சனினால எனக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நிறைய மேலாசி இப்போ அதான் சந்திச்சுட்டு இருக்காங்க. நான் சம்பளம் அதிகம்னு போனேன் சார், அங்கே போனால் எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, கம்பெனி மூடிட்டாங்க, கம்பெனிலேருந்து வெளில வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, அந்த மாதிரி சொல்லக்கூடிய மேலாசிகள் நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஒரு வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. அந்த மாதிரி முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் இருக்கிற கம்பெனியில் நீங்கள் இந்த மாதம் அதிக உழைப்புகளை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் உண்டு. அது நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணால் இருங்க, எந்த விஷயத்தில் எந்த லெவலில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு சம்பள உயர்வுடன் கண்டிப்பாக மார்ச் மாதம் காத்துட்ருக்கு. அந்த உழைப்பை இந்த மாதம் அதிகமாக போடுங்க. தை மாதத்தில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். முதல்ல என்ன பண்ணுன்னா, காலையில் கரெக்டான டைமுக்கு ஆஃபீஸ் போவேன், காலைல சீக்கிரம் போவேன்,
கொஞ்சம் அதிகமாக ஸ்ட்ரெஸ் எடுத்து அதிகமாக ஒர்க் பண்ணுவேன், கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும், நீங்கள் சில விஷயங்கள் முடிக்க முடியாமல் இருக்கும் வேலையில். ஆனால் அதெல்லாம் தாண்டி உங்களால் இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த வேலை முடியும். அதன் மூலமாக உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு நல்ல பேர், அதன் மூலமாக பட்டங்கள், பதவிகள், பதவி உயர்வு, அது மட்டும் சம்பள உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போது. தொழில் துறையில் இருக்கக்கூடிய மீனராசி என்பது ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு தான். இந்த மாதம் பலவிதமான வழிகளில் லாபம் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். வாழ்க்கையில சில நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அப்ப என்ன பண்ணணும், பிசினஸ் பண்றீங்கன்னா பர்மனன்ட் பிசினஸ் பண்றதுக்கு, பர்மனண்டா பிசினஸ் கிடைக்கிறதுக்கு, பர்மனண்டா நம்மளுக்கு ஒரு வருமானம் வர்றதுக்கு என்ன வழி அப்படின்ற யோசிச்சு அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா நல்லது. ஏற்கனவே ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஆர்டர் போயிட்டு இருக்கு, ஒரு கஸ்டமர் இருக்காங்க, இல்ல ரெகுலரா எனக்கு அந்த ஆர்டர்ஸ் வரல அப்படின்னா அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதெல்லாம் ரெகுலர் பிசினஸா மாறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகள், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் முயற்சி பண்ணுங்க. சின்ன சின்ன விஷயமா இருக்கலாம், ரொம்ப அது பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் உங்களுக்கு யூஸே ஆகாத பிசினஸா கூட இருக்கலாம், லாபம் ஒண்ணுமே இல்லாத பிசினஸா கூட இருக்கலாம். ஆனா அது ஒரு நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா உண்டு. அதற்கான முயற்சிகள் இந்த தை மாசத்துல மீனராசி என்பது பண்ணீங்க அப்படின்னா நிரந்தர வருமானத்தை இந்த தை மாசத்துல இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அது 7.5 சனி இருந்தா கூட அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு. அதே போல இந்த மாதத்தில் நீங்க ஒரு லோன் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் ஈஸியா கிடைக்கும். அது நீங்க எஃப்டியா இருக்கலாம், ஓடியா இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு பர்சனல் லோனாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் லோனாக இருக்கலாம், இல்லை ப்ராப்பர்ட்டியை பிளிச் பண்ணி ஒரு லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும். அந்த மாதிரி வீடு வாங்குறவங்க இடம் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு, ஒரு வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் லோன் போய் தான் வாங்க முடியும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அதுவே கிடைக்காம இருந்திருக்கும். ஆனா இந்த மாசம் அதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைச்சே தீரும். அதே போல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய வம்பு வழக்குகள், அது எந்த மாதிரி வம்பு வழக்குகளா இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ், டைவர்ஸ் பிரச்சனை எதா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா மாறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியா உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்வது மீனராசி என்பதற்கு சிறந்தது. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்ந்து பூர்வீக சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மீனராசி என்பதற்கு இந்த மாதத்துல உண்டு. அதற்கான முயற்சிகள் நிறைய செய்யலாம், நீங்க செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்கும். முக்கியமா இந்த மாதத்துல நிறைய மீனராசி என்பதற்கு ஒரு ப்ரொமோஷனுக்கான ஒரு மாதம். அந்த ப்ரொமோஷன் இந்த மாசம் வந்துருமானா வராது, அந்த உழைப்பை கொடுக்கக்கூடிய மாதம். பேங்க் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், அதெல்லாம் எடுத்து இப்ப படிக்கணும்னு நினைச்சீங்க இந்த மாசத்துல ஆரம்பிங்க, அது உங்களுக்கு ஒரு வெற்றியை கண்டிப்பா கொடுக்கும். அதே மாதிரி விளையாட்டு துறையில இருக்கவங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். விளையாட்டு துறையில மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசியல், அரசு சார்ந்த வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல அரசியல்ல இருக்கவங்களுக்கு ஒரு பட்டங்கள், பதவிகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்துல உண்டு. மொத்தத்துல மீனராசி என்பவர்களுக்கு 7.5 சனி இருந்தா கூட வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு செல்வதற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாத பலன்கள் அமைய போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல, தசாபதி தந்தால் போல கண்டிப்பா பலன் மாறுபடும். நிறைய பேருக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு திசை, கேது திசை, அது மட்டும் இல்லாம சனி கிரகத்துடைய திசை அதிக பாதிப்புகள் கொடுக்கும். சில பேருக்கு புதன் திசையில மிகப்பெரிய கடனாளி ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. சுப கிரகம் சொல்லக்கூடிய சுக்கிர திசை, குரு திசையில கூட சில பேருக்கு பிரச்சனை எல்லாம் வருது. அதெல்லாம் காரணம் உங்க ஜாதகத்தில் கூடிய கிரகணிகளுக்கு தந்தாப்புல அந்த பலன்கள் மாறுபடுது. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப், அதில் பலன்கள் வராது, வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் நோட்டில் எழுதி தருவோம்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரும், வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து நடத்திட்டோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம் முதற்கொண்டு சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர், வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.